அன்பு தமிழ் மக்களே வணக்கம். லக்ஸ் சுப்ரீம் தலைவர் இனி ஈரானுக்கு சரிப்பட்டு வரமாட்டார். கோமெனி ஈரானின் நாளைய விடியலை பார்க்கக்கூடாது. இந்த தரித்திரியம் பிடிச்சவன் ஆண்டதால் ஈரானில் மழை கூட பெய்ய மாட்டேங்குது. ஈ ஷுட் நாட் சீ த டுமாரோ சன்ரைஸ் அப்படின்னு ஈரானிய மக்கள் இப்போ சொல்கிறாங்க. 46 வருஷமாக உங்களை பெட்டிப்பாம்பாக வச்சிருந்து மகுடியை எடுத்து ஊதி உங்களை சிந்திக்க விடாமல் வச்சிருந்து டாஸ்மார்க் பக்கம் போக விடாதபடி செய்து பாதுகாத்து வந்த இந்த டெஹ்ரான் திண்ணை தலைவர் இப்படியா கொச்சையாக பேசி அவரை அவமானப்படுத்துவது? 46 வருஷம் நீங்கள் அமைதி மார்க்கத்தில் இருந்ததுக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? 46 வருஷமாக மாங்காய் மடையனா நாங்கள் இருந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் உண்மையை ஒத்துக்க போகிறீங்களா? 46 வருஷம் எங்கள் மூளை வேலை செய்யாமல் இருந்து துருபிடிச்சு போச்சு, கிருஷ்ணாயிலில் ஊற வச்சு இப்போ துருவை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன தான் சொல்ல வாரீங்க? அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓட்டு போட்டு தானே அவரை உங்கள் தலப்பாக்கட்டு நாயுடுவை தேர்ந்தெடுத்து பிரியாணி சாப்பிட்டீங்க. இப்போ திடீர்னு பிரியாணி பிடிக்கலைன்னு சொன்னால் எப்படிப்பா? உனக்கு வந்த குளிர் நடுக்கம் ஜுரம் எல்லாம் இப்போ பக்கத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் பரவி விட்டது. உலக இஸ்லாமியர்கள் மற்றும் யூனிவர்சிட்டி வாசலில் கோஷம் போட்டுறவன், பெரிய நகரங்களில் பேரணி நடத்துகிறவன் எல்லாம் இப்போ வருத்தப்பட மாட்டானா? தீயை அணைக்க தண்ணீர் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் நீ பாட்டுக்கு ஊரங்கும் தீயை பற்ற வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கியே. இன்டர்நெட்டு கட் பண்ணாலும் ஈரான் பற்றிய செய்திகள் தான் மீடியாக்களில் முதன்மை செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து இது வெஸ்டர்ன் மீடியாக்களின் கூட்டுச்சதி, பொரியல் சதி, குழம்பு சதி என்று தெரியவில்லையா? எதற்கும் கலங்காத கோமெனி கண்ணில் ஜலம் வர வச்சுட்டீங்களப்பா. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. கோமெனியின் பர்த் பிளேஸான மொசாத் என்ற இடத்தில் இருந்து தான் கலவரம் முதல்ல ஆரம்பித்தது. கோமெனியை பிடிக்காதவங்க மொசாத்தில் அதிகம் உண்டு. கோமெனியை அதிகம் குழப்ப வேண்டும் என்று தான் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு மொசாத்துன்னு பெயர் வச்சிருக்கான்னா பார்த்துக்கோயேன். மொசாத் நகரத்தில் ஈரானின் தேசிய கொடியை மதிக்கும் தேசபக்தர்கள் ஜெயிண்ட் சைஸ் கொடியை இறக்கி மடித்து வீட்டுக்கு தலையாணி உர தைக்க எடுத்துட்டு போயிட்டாங்களாம். இங்கிருந்து தான் குசஸ்தானுக்கு கலவரம் சென்றது. அது எப்படி அவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஊருக்கு கலவரம் உடனே போனது? ரெண்டுக்கும் இடையே 1000 கிலோமீட்டர் இருக்கே. இன்டர்நெட் வசதி இல்லாமல் எப்படி அது பரவுச்சு? அப்புறம்தான் மற்ற நகரங்களுக்கும் அந்த கலவரம் பரவியது. ஆயில் ரிக்ஸு, ஆயில் ரிஃபைனரிஸு இதெல்லாம் இருக்கும் ஆவாஸ் நகரத்தில் உள்ள தொழிலாளர்களை தூண்டிவிட்டு ஆயில் ப்ரொடக்ஷனை நிறுத்தியது யார்? எல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். வேற யாரு? அவன்தான் தொழிலாளர்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் ப்ரொடக்ஷனை நிறுத்தினார்கள். அவன்கிட்ட போய் நீ கையை பிடிச்சி இழுத்தியான்னு கேட்க முடியுமா? அவன் திரும்ப திரும்ப பேசி நம்மளை சாகடிச்சுடுவான். அதனால தான் ஈரானின் எக்கானமி அதெல்லாம் பாதாளத்துக்கு சென்றது. இல்லைன்னா ஈரானிய பொருளாதாரம் இமயமலைக்கு மேலே ஏறி இருக்கும். அங்கே பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடி இருக்கும். கோமெனியின் எண்ணெய் கிணறுகளில் ஆயில் எடுப்பதை போராட்டக்காரர்கள் தடுப்பது ஏன்? அங்கே டெய்லி ஆயில் எடுத்தாதான் ஐயா தொழிலாளருக்கு சம்பளம் போட முடியும். ஈரானின் எண்ணெய் வியாபாரத்தை திட்டமிட்டு இவர்கள் தடுக்கிறார்கள். நம்மளை குழப்ப இது நல்ல கடலை எண்ணெய் தானே அப்படின்னு வேற கேட்குறானுங்க. ஈரானிய ரியாலில் கோமெனியின் படம் இருப்பதால் அந்த ரியால் செல்லாது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் வதந்தியை பரப்புகிறது. இது ஒரு கூட்டு சதி. இஸ்லாமிய நகரங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றிக்கொண்டு கொண்டாடுவதில் இருந்தே இது தெரியவில்லையா? இது ஒரு RSS பிஜேபி கூட்டு சதி என்று இஸ்பாகானில் உள்ள கோமெனியின் டிவி பிராட்காஸ்டிங் சர்வீஸ் சேனல் அப்படி சொல்லுது. அதனால் தான் அதை தீய வச்சு கொளுத்தி எரிச்சிட்டாங்க. அதை வச்சு அல் ஜசீரா டிவியை மறைமுகமாக அவங்க மிரட்டி இருக்காங்க. இது மேற்கத்திய நாடுகளின் சதி இல்லையா? நாங்கள் இனி நீங்கள் விரும்பும் ப்ரூடா நியூஸ்களை கேட்க மாட்டோம், உங்கள் டெலிகாஸ்ட் எங்களுக்கு தேவையில்லை என்று தீய பற்ற வச்சிருக்காங்க இந்த ஈரானியர்கள். அதனால ஈரானிய டிவி பற்றி எரிகிறது. மக்களை கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஈரான் செல்போன் டவர்களையும் லேண்ட்லைன் போன் கனெக்ஷன்களையும் எலக்ட்ரிசிட்டியையும் கட் பண்ணிவிட்டது. நேச்சுரல் கேஸில் இருந்து தான் எலக்ட்ரிசிட்டி அவர்கள் தயாரித்து கொண்டிருந்தார்கள். இப்போ ப்ரொடக்ஷன் இல்லாதனால கரண்ட் கட்டு. ஆனால் சொல்லுவது என்னமோ
நாங்கள் தான் பவர் கட்டை பண்ணணும் அப்படின்னு. இதனால் கடுப்பான போராட்டக்காரர்கள் தெருவில் உள்ள சிசிடிவி சர்வைலன்ஸ் கேமராக்களை அடித்து உடைத்து விட்டார்கள். இதனால் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கண்டுபிடித்து ஜெயிலில் போட முடியவில்லை. சிசிடிவி கேமராவை பார்த்தா தானே யார் உடைச்சான்னு பார்க்க முடியும், யார் தீய வைக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியும். 1979 கோபேக் பெஹ்லாவி என்று கோஷம் போட்டவனுங்க எல்லாம் இப்போ கம்பேக் பெஹ்லாவி என்று கோஷம் போடுறானுங்க. ஏன்பா கோபேக் கோமினி என்று கோஷம் போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால், பெஹ்லாவி வந்தால் தான் கோமினியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு நாம் நினச்சதை சாதிக்க முடியும். அப்புறம் அவர் உசுரோடு இருந்தால் தானே அவரை தண்டிக்க முடியும் அப்படிங்கிறான். டாலருக்கு எதிரான ஈரானிய ரியாலின் வீழ்ச்சி என்பது வெறும் மணி இன்ஃப்ளேஷன் மட்டும் கிடையாது. அது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி. மரணம் வருவதற்கு முன்பே அது காட்டும் ஒரு அறிகுறி. ஈரான் அரசு ஆட்சி நடத்தும் லட்சணத்தை பார்த்தா உங்களுக்கு தமிழக அரசை தங்கத்தட்டில் வச்சு மோந்து பார்க்க தோன்றும். அவ்வளவு மோசமான ஆட்சியையே வச்சுக்கிட்டு உலகத்துக்கு வில்லனாக இருக்க தெரிந்த இந்த கோமனி உண்மையில் அவர் ஈரானியர்களுக்கு தான் வில்லனாக இருந்திருக்கிறார். கோமனியின் பல மனைவிகளில் எந்த மனைவியின் மகனை அரசியல் வாரிசாக அவர் அறிவிக்கப் போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. இப்ப சர்வமும் சமாதியாகிவிட்டன. அடுத்த வாரிசு மதுரை வீரனா அல்லது மெட்ராஸ் வீரனா என்று தெரியாது. ஈரானில் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் மட்டுமல்ல, வாட்டர் கிரைசிஸ் இருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் இருக்கிறது, ஷேர் மார்க்கெட்டு டவுன் டு த எர்த் என்று ஆகிவிட்டது. அது இன்னும் ஹமாஸ் கொகை வழியா எங்கே போய் சேரும் என்று எவனுக்கும் தெரியாது. ஈரானில் உண்மை நிலை தெரியாமல் சன் நெட்வொர்க் பார்த்துக்கிட்டு இருக்கும் பாகிஸ்தான் ஆதரவு இந்தியர்கள் இங்கே கடந்து குதிக்கிறானுங்க. அவன் தாய்நாட்டுக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டான், தாய் மண்ணையும் மதிக்க மாட்டான். பச்சைக்கொடி பரதேசியாகத்தான் கடைசி வரை அவன் வாழ்வான். இப்போ எவனும் சிங்கப்பூரை பார், ஹாங்காங்கை பார், ஜப்பானை பார், அமெரிக்காவை பார், ஜெர்மனியை பார் என்று சொல்வது கிடையாது. இந்த செங்கொடி வேந்தர்கள் கத்துவது கிடையாது. எல்லாரும் இந்தியாவை தான் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு துண்டு ஏந்தினாலும் துட்டு விழாது. சரி, கதை வேற எங்கேயோ போகுது. நம்ம மறுபடியும் ஈரானுக்கே போவோம். ஈரானின் மிசைல் டெக்னாலஜி வளர்ச்சி இப்போது நின்று போனது. அங்கே விஞ்ஞானிகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லப்பா. நிலத்தடி நீர் ஆராய்ச்சியை இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதுங்கு குழிகளை ராத்திரியோட ராத்திரியா கோமெனி மாற்றிக்கொண்டு இருக்கிறார். இஸ்ரேலிய ஏவுகணைக்கு பயந்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆளில்லாத விமானம், ட்ரோன்கள் வந்துட்டு போறதாட்டு மரத்தடி ஜோசியர்கள் சொன்னதிலிருந்து அடிக்கி கிளி பிடித்து கொண்டது. கழிச்சு போட்டவர்களுக்கு கடைசி புகலிடம் ரஷ்யா இந்த நாடு இருக்கும்போது அங்கத்தானே இவர் போக முடியும். ஆனா அங்க போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக முடியல. பதுங்கு குழியிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு போக முடியல. ஈரானிய மக்கள் தாக்குவாங்க என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கூட சமாளிச்சிடலாம். சேட்டலைட் சர்வைலன்ஸ் கேமரா மூலம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கானே. பாக்தாத் ஏர்போர்ட்டில் வச்சு குவாசம் சுலைமானிய ஜனவரி 3, 2020 போட்டு தள்ளுன மாதிரி போட்டு தள்ளிட்டா ஈரானிய மக்களை யார் காப்பாற்றுறது? அப்புறம் அந்த கவலையில் தான் கோமனி இருக்கிறார் இப்போது. குவாசிம் சுலைமானியின் சாவை கொண்டாடின மாதிரி கோமனியின் சாவை யாரும் கொண்டாட மாட்டாங்க என்ற அச்சம் வேற அவருக்கு இருக்கு. அதனால ஈரானில் உள்ள ஹமாஸ் கொகைவாசியாக மாறிவிட்டார் இந்த கோமனி. 2022 ஈரானுடைய அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுக்கு 2.2 மில்லியன் ஈரானியர்கள் குடிபெயர்ந்துள்ளார்கள். டெஹ்ரானில் உள்ள ஷெரீஃப் யூனிவர்சிட்டி கொடுத்த டேட்டா படி ஈரானியர்களுக்கு ஈரானில் வாழ விருப்பம் இல்லையாம். வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்களில் 65% ஈரானுக்கு திரும்பி வரதாட்டு எங்களுக்கு உத்தேசமில்லை என்று கூறிவிட்டார்கள். வெளிநாடுகளில் படிக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு போன 1,90,000 மாணவர்கள் ஈரானை விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் திரும்பி வருவார்களா என்பது நிச்சயமில்லை. மிச்சம் இருப்பதெல்லாம் கழிச்சு போட்ட கழிச்சடைகள் தான் ஈரானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 50,000 ஈரானியர்கள் தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. 2026க்குள் மேலும் 3 லட்சம் ஈரானியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026க்குள் வெளிநாடுகளில் வசிக்கும் ஈரானியர்கள் 7 மில்லியனை தொடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு ஓடிப்போகும் ஈரானியர்கள் போவது 90% துருக்கிக்கு தான். ஏன்னா அவர் தான் திராவிட மாடல் ஆட்சியை அங்கு தந்து கொண்டு இருக்கிறாராம். 10% ஈரானியர்கள் அஜர்பைஜானுக்கு சென்று அகதிகளாக வாழ்கிறார்கள். பேய் ஆட்சி செய்தால் குடிமக்கள் அகதிகள் ஆவார்கள் என்பது உண்மைதானே? இதில் வேற மசூத் பெசஸ்கியான், சபாநாயகர் காலிபாப்
உள்பட 20 ஈரானில் உள்ள ராயல் ஃபேமிலிகள் பிரான்சில் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்துள்ளார்கள். ஈரான் பற்றிய நியூக்ளியார் மற்றும் இராணுவ ரகசியங்களை எங்களுக்கு தருவதாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தருகிறோம் என்று பிரான்சும் பிரிட்டனும் கூறிவிட்டது. ரஷ்யா கோமெனியை அகதியாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்து விட்டது. $15 பில்லியன் பணம் சமீபத்தில் ஈரானில் இருந்து ஹவ்லா மூலம் கடத்தப்பட்டுள்ளது. இது பூராவும் கோமெனியின் பணம். இது வெளிநாட்டுக்கு போயிட்டா பூவாக்கு துட்டு வேணும்ல, அதான் இந்த அட்வான்ஸா அவர் கடத்திட்டு போயிட்டார். ஈரானிய ரியாலை மக்கள் அங்கு தண்ணீர் இல்லாததால் டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தானே எதிர்பார்த்தாய் ராஜகுமாரா? சரி மக்களே, மீண்டும் வந்து நான் மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.